ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணுதா உங்களுக்கும்? என்னடா வாழ்க்கை இது, படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்திங்கன்னா ஐயோ என்னடா வாழ்க்கை, வீட்டு வேலை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, குழந்தைங்கள கவனிச்சுக்கிட்டு அப்படிலாம் நமக்கு தோணாது. இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் நமக்கே தோணும் இல்லையா, நம்மளுடைய லட்சியங்கள் எவ்வளவோ இருக்கும், அதெல்லாம் கடந்து நம்ம வந்து வீட்டில் வேலை செய்கிறோம், ஆனால் நம்மளை ஒரு துளி கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் இதே நீங்கள் ஒரு ஜாபில், ஒரு செக்யூரான ஒரு ஜாபில் இருந்தீங்கனாலும் அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒன்றும் இல்லை, ஒரு 10வது முடித்தவன் ஒரு மேலதிகாரியாக இருப்பான், ஆனால் நீங்கள் எம்எஸ்சி எம்எடு எம்ஃபில் முடிச்சுட்டு நீங்கள் இருப்பீங்க. அந்த இடத்துலையும் உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவமானப்படுத்தாத குறையா, குறவலையில் கால் வைக்காத குறையா, எத்தனையோ அசிங்கங்களை சகிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி என்னடா புக் எடுத்து வச்சுருக்கோம், நமக்கு இதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி படிக்கும்போது பார்த்திங்கன்னா, வீட்டிலேருந்து படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெற்றவங்களை எதிர்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, என்ன உனக்குலாம் என்ன கவர்மெண்ட் வேலை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைங்க. அப்படி இல்லையா, எந்த ஒப்பீனியனும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். வேறு வழி இல்லை, நம்ம சாதிச்சதுக்கப்புறம் நம்ம பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இன்னும் என்னத்தை படிச்சுட்டு இருக்கா, இன்னும் புக்கும் கையுமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது நீங்கள் படிக்கிற புக்கோட வேல்யூ என்ன, நீங்கள் இன்றைக்கி தான் இந்த இடத்துல இருக்கீங்க, ஃப்யூச்சரில் இந்த இடம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. இதே வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு விடியெல்லாம் வேலை பார்க்குறீங்க. காலையில் 9 மணி 8 மணிக்கெலாம் போயிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு வரவங்களாம் இருக்கீங்களே. இதெல்லாம் தாண்டியும் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கள, அந்த புக்கை எடுத்து வச்சு உக்காந்துட்டீங்களே, அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்த்து தான் நிற்கிறீங்க. அந்த புக்கை எடுக்கும் போதே ஆனால் இதை வந்து கடைசி வரைக்கும் யார் விடாமல் இருக்கீங்களோ அவங்க தான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து நிலச்சி நிற்க முடியும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த தைரியத்தை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, உலகமே தலைகீழாக நின்னாலும் சரி, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையோடு தான் நிற்பேன் அப்படின்னு நில்லுங்க. ஒரு தடவை நம்ம எதிர்த்து தான் பார்க்கலாமே, என்ன வீட்டில் உங்கள் அப்பா அம்மா திட்டுறாங்க, திட்டுட்டோம், இன்னும் 4 திட்டுங்க. திட்டும் போது புக்குக்குள்ளே போயிருங்க, புக்கில் என்ன படிக்கிறீங்களோ அந்த டாபிக்குள்ளே போயிருங்க. சொல்கிறது ஈஸி தான், ஆனால் அதை கடைப்பிடிச்சி தானே நண்பர்களே ஆகணும், வேறு வழி இல்லை. நான் உட்பட 1008 சவால்களை சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அங்கேயும் பிரச்சனை, இங்கேருந்து அலைச்சல் வேறு, வீட்டில் வந்து சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அதையும் மீறி புக்கை எடுத்து வைக்கும்போது அவன் அங்கே மேனேஜர் திட்டினது தான் நமக்கு அங்கே தோணும். தேவையே இல்லாத விஷயத்துக்கு அவன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கெலாம் நம்மளே திட்டுவான். எங்கேயோ காட்ட வேண்டிய காண்டு வெறியை நம்ம மேலே காட்டுவான். நம்ம பாட்டுக்கு செவனேன்னு தானேடா இருந்தோம், இவன் என்னத்துக்கிட்டா நம்மளே கத்துறான் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அங்கே ஒர்க் முடிஞ்சிச்சா செருப்பு கழட்டி போடுற மாதிரி போட்டுட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிங்க. வேறு வழி இல்லை, இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி தான் ஆகணும். இந்த மேனேஜர் போனால் இதை விட இன்னும் மோசமான ஒருத்தன் வரலாம். அதனால் இந்த சூழ்நிலையிலேருந்து மாறணும் அப்படின்னா நீ உன்னை உயர்த்திக்கணும். நீ வந்து ஒரு நல்ல ஆஃபீஸராக போகும்போதே பெரிய லெவலில் போயிடணும். சும்மா சின்ன வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. படிக்கும்போதே ஒரு டைம் படித்தாலும் தெளிவாக படிங்க, புரிஞ்சுட்டு படிங்க. ஏன்னா இன்றைக்கி படிக்கிறது இதோடு நிற்க போகிறதில்ல, நம்மளுடைய வாழ்நாளைக்கும் இது வந்து உதவும். அதனால் நல்லா தெளிவாக படிங்க. என்ன வாழ்க்கை இது, எனக்கு மட்டும்தான் இப்படி படிக்க நேரம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்மளை விட இன்னும் எத்தனையோ பேர் என்ன சொல்கிறது, உயிர் போகக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் படித்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து சாதித்து ஒரு பெரிய இடத்துல நிற்கிறாங்க. திருட்டுத்தனமாக எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ படிச்சுலாம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து நிற்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. எப்போவுமே உங்களை வந்து டிமோட்டிவ் பண்ணிக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிமோட்டிவ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிடுவீங்க. எப்போவுமே உங்களை வந்து மோட்டிவேட்டடாகவே வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.